பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான மனிதர்கள் யாருன்னு சொன்னால் மரியாளும் யோசேப்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3 பேரை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, ஞானிகள் வானசாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசுவை தரிசிக்கிறார்கள். தரிசித்தவர்கள் கர்த்தராலே அவர்கள் வேறு வழியாய் கடந்து போகிறார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை தரிசித்த பொழுது, அன்பானவர்களே, நான் சொன்னது போல கிட்டத்தட்ட 200-300 ஞானிகள் வானசாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசுவை தரிசித்தார்கள். அவர்கள் 3 விதமான காணிக்கைகளை கொடுக்கிறார்கள்: பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம். அன்பானவர்களே, கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் நிச்சயமாக கொடுத்துருப்பாங்க. நம்ம டிராமாவில் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு சின்ன பாக்ஸில் அவர்கள் கொடுத்து விட்டு போகவில்லை. அவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள், வான சாஸ்திரத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள். எனவே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கிலோ கணக்கில் இந்த 3 பொருளையும் கொடுத்துருப்பாங்க. அன்பானதையுடைய பிள்ளைகளே, இப்பொழுது அவர்கள் போன பிறகு மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியுமாக தேவதூதன் ஆண்டவருக்கு யோசேப்புக்கு சொல்லுகிறான், ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். அதனால நீ பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்ல மட்டும் அங்கே இரு என்று சொல்லி தேவதூதன் யோசேப்போடு கூட சொல்லுகிறான். அன்பானவர்களே, இப்போ யோசேப்பு எகிப்துக்கு போக வேண்டும். இப்போ யோசேப்பு ஒரு குடும்பஸ்தனாகி விட்டான். மனைவி இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை இருக்குது. இப்போ எகிப்துல எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள் இவர்கள் இருக்க போகிறார்கள் என்று சொல்லி ஒரு திட்டமும் யோசேப்புக்கு கிடையாது. சரி, யோசேப்புக்கு போய் அங்கே எங்கே போய் நாங்கள் தங்குவது, நாங்கள் எப்படியாக எங்கள் பிழைப்பை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துவது, நாங்கள் எப்படி பிழைப்பது, நாங்கள் எப்படி சாப்பிடுவது, எப்படி குடும்பத்தை நடத்துவதுன்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் யோசேப்புக்குள்ளேயும் மரியாளுக்குள்ளேயும் இருந்திருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அவர்கள் தேவதூதன் சொல்லுகிறான், நீ எகிப்திற்கு போ என்று சொல்லி. அன்பானவர்கள், அவர்கள் எதை குறித்தும் கவலைப்படலை. அவர்கள் உடனடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பயணத்தை ஆரம்பித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் ஒரு ரகசியம். அங்கே போய் அவங்க எப்படி சாப்பிட்ருப்பாங்க, எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால் அதற்கான அஸ்திவாரத்தை கர்த்தர் வானசாஸ்திரிகளை வைத்து போட்டு விட்டார். என்னது? அவர்கள் தங்கத்தை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள், வெள்ளை போலத்தையும் தூபவர்க்கத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு இயேசுவுக்கு அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். அது கிட்டத்தட்ட நிறைய சேர்ந்துருச்சு. எனவே இவர்கள் என்ன செய்தார்கள்? தைரியமாக அவர்கள் எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவைகளை விற்று தங்களுடைய வாழ்க்கையை, அன்பானவர்கள், கர்த்தர் நியமித்ததான இடத்துல, கர்த்தர் சொன்ன இடத்துல, அன்பானவர் தேவ சித்தத்தின்படி தங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சொன்ன மட்டும் அங்கே வாழ்ந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? கர்த்தர் நமக்கென்று ஒரு காரியத்தை சொல்லுவார் என்று சொன்னால், இந்த இடத்திற்கு நீ போ, அந்த இடத்திற்கு நீ போ என்று சொல்லுவார் என்று சொன்னால், நாங்கள் போன பிறகு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை அங்கே ஆயத்தப்படுத்த மாட்டார். நமக்கு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு தான் கர்த்தர் சொல்லுவார், நீ இந்த இடத்திற்கு போ என்று சொல்லி. அன்பானவர்களே, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கர்த்தர் அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு தான் சொன்னார், நீங்கள் எகிப்துக்கு போங்க என்று சொல்லி. அன்பானவருடைய பிள்ளைகளே, எனவே கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் குறித்த இடத்திற்கு அவர்கள் சென்றபடினால ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் சொல்லும் வரைக்கும் அவர்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் சுகமாய் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை எகிப்து தேசத்தில் வந்ததாக நாம் பார்க்கவே முடியாது வேதத்தில். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் இனிதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பார் என்று அல்ல, ஏற்கனவே உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புது வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு என்று மென்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நாட்களிலே நாம் புது வருஷத்தை நாம் சந்திக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின்படி என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம், கர்த்தர் சொல்லுகிறதை நாம் செய்வோமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். மரியாளும் யோசேப்பும் ஆண்டவரே எகிப்திற்கு உம்மால் ஆண்டவரை கொண்டு போகப்பட்டாங்க.
ஆண்டவரே அங்கே போய் அவர்கள் ஆசீர்வாதத்தை தேடல் ஆண்டவரே. நீர் ஏற்கனவே அவர்களுக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி விட்டு தான் ஆண்டவரே அவர்களை எகிப்து தேசத்திற்கு நீர் அனுப்பினீர். அதுபோல எங்களுக்கு என்று ஆண்டவரே நீர் ஏற்கனவே உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீர் ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி இருப்பீர் ஆண்டவரே, ஆயத்தப்படுத்தி விட்டீர் ஆண்டவரே. புது வருஷத்துல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, நீர் காட்டுகிற வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நீர் நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிறீர்கள். ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரை வாழுகிற வாழ்க்கை வாழ எங்கள் எல்லோருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். புது வருஷத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு புது வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.